पञ्चाक्षरादिमम मन्त्रितगाङ्गतोयैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीसनाथ मम देहि करावलम्बम्। தந்தையின் மந்திரம் பஞ்சாட்சரம், தலைவன் உன்விருந்து பஞ்சாமிர்தம். கண்ணால் என் வினை அழிப்போனே, கைகள் குவித்தேன் முருகோனே. மந்திர முதலே கந்தையா, மலரடி பணிந்தேன் அருளையா. श्रीकार्तिकेय करुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तम् सिक्त्वा तु मामवकलाधरकान्तकान्त्या वल्लीसनाथ मम देहि करावलम्बम्। वल्लीसनाथ मम देहि करावलम्बम्। वल्लीसनाथ मम देहि करावलम्बम्। இந்த ஆனந்த விநாயகரினுடைய தரிசனம் கிடைச்ச உடனே உங்கள் மனசு ஏங்குற விதம் எனக்கு புரியுது. அதாவது குழந்தை வரம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ ஜோதிடர்கள் ஆரோக்கியம் இருந்தும் ஒரு குழந்தை இல்லைன்னு ஏங்குற காலம் இன்றைக்கும் இருக்குது. இந்த இடத்துல தாங்க மெய்ஞானம் ஜெயிக்கிறது. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஒருவருக்கு ரத்தம் இல்லைன்னா இன்னொருத்தட்ட போய் தான் கேட்கணும். ரத்தத்தை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது, அதெல்லாம் விஞ்ஞானத்தினால முடியாது. அப்போ மெய்ஞானம், அந்த இரத்தம்ங்கிற ஒரு பொருள், அந்த அந்த இரத்தம்ங்கிற ஒரு பொருள் செவ்வாய் கிரகத்தை குறிக்கக்கூடியது. செவ்வாய் தான் ரத்தம். அந்த செவ்வாய் இரத்தத்தை குறிக்கிறதோடு மட்டும் இல்லாமல், செவ்வாய் என்பது கிரகங்களில் முருகப்பெருமானை வணங்கினா தாங்க அந்த ரத்தம் நல்லா ஓடும். பொதுவாகவே இந்த வீட்டில் செவ்வாய் அதிகமாக இருப்பவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த செவ்வாய் பலம் பெற்றவர்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கணவன் மனைவிக்கிட்டேயோ, மனைவி கணவன்கிட்டையோ சின்ன பொய் சொல்லியெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம், ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இல்லை போகலை, போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அந்த பொய், அந்த பொய்க்காக பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது. செவ்வாய் என்பது அதிகாரம், காவல்துறை, சட்டம். சட்டம் கேதுவாக இருந்தாலும் அந்த சட்டத்தை காப்பாற்றுவது என்று சொல்லக்கூடிய காவல்துறை செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். இது எல்லாத்துக்கும் சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அவருடைய அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது அருள்மிகு முருகப்பெருமானுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதுதான் செவ்வாய். இப்போ நாங்கள் பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது சில நேரத்தில் இந்த கோவிலில் பூஜை ஒழுக்கமாக நடக்குதா அப்படின்னு போட்டு பார்த்தா அந்த பிரசன்னத்தில் செவ்வாய் ஒழுக்கமாக உட்காரலைன்னா பூசாரி ஒழுக்கமாக கோவிலில் பூஜை நடத்தலை, 8 மணிக்கு வராரு, 10 மணிக்கெலாம் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த குற்றத்தை காமிப்பது செவ்வாய். அப்போ செவ்வாய் எப்பேற்பட்ட கிரகம். அப்போ அந்த செவ்வாய் அவ்வளவு பலம் பொருந்திய கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்திற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்தில் ஸ்வர்ண வேலாயுத மலைன்னு பேருங்க. இந்த மலையோட பேரே ஸ்வர்ண வேலாயுத மலை. இது ஒரு 500 அடி 1000 அடி இருக்குமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப சின்ன மலை. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருந்து வர்றீங்களோ கண்டிப்பாக குழந்தை உண்டு. இது குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தரக்கூடிய இந்த இடம். சஷ்டி விரதம் எப்படி இருப்பது? சிறிய இடைவேளைக்கு பிறகு.